அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? சரோஜா, அர்ஜுனுக்கு நம்ம வீட்டு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். போய் சூடா ஒரு கப் போட்டு எடுத்துட்டு வா. இன்னைக்கு நீ இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கானிஷ்காவுக்கு அடிமையாக வா வா. என்ன நடக்குது? எனக்கு எதிரான விஷயம் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த பைரவன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி. எதுக்காக இங்க வந்திருக்க? போயிடுங்க இருந்து. நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல அமிர்தா? இங்க பாரு, உன் எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்னோட எண்ணம் ஈடேற நான் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிடு. தெரியும் அமிர்தா, என்னுடைய எண்ணம் ஈடேற நீ வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். அப்படின்னா உன்னை இப்படியே விட்டுட்டா நீ எப்படியாவது நாகமணிய உன்னுடைய கைவசப்படுத்திக்குவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்குள்ள நான் உன்னை ஏன் வசப்படுத்திப்பேன்? அப்பதான் என்னுடைய நாகமணி வேட்டைக்கு யாரும் தடங்களா இருக்க மாட்டாங்க. கானிஷ்கா, தேவையில்லாம பகல் கனவு காணாத. இங்க இருந்து போயிடு. இன்னைக்கு அமிர்தா என்கிட்ட என்ன பேசுவாங்க? ஒருவேளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்களோ, இல்ல நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களா? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வெறும் கையை வீசிக்கிட்டு போகவே கூடாது. போகும்போது அமிர்தாவோட கையை பிடிச்சிட்டு தான் போகணும். வெறும் கையை வீசிட்டு போறதுக்காக மட்டும் நான் இங்க வரல அமிர்தா. போறதா இருந்தா உன்னை இழுத்துக்கிட்டு தான் போவேன். வா. கானிஷ்கா, என்ன விடு. கானிஷ்கா, விடு. இத பகல் கனவுன்னு சொன்னல அமிர்தா. பாத்தியா இந்த கானிஷ்காவுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு? பரமேஸ்வரா, காப்பாத்து, என்ன காப்பாத்து. இன்னைக்கு எந்த பரமேஸ்வரனோ உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க வரமாட்டான் அமிர்தா. இப்ப நீ இந்த கானிஷ்காவுக்கு நீ சிறை கைதி. இன்னும் 5 நிமிஷம் தான் அமிர்தா. இதோ வந்துடுறேன். மனசுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைச்சே ஆகணும்.
உங்ககிட்ட பேசி ஆகணும். என்னை பத்தி உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க எனக்கு வாய் விட்டு சொல்ல வச்சே தீருவேன். அமிர்தா இப்ப பெரிய ஆபத்துல இருக்கா. ஏதாவது செஞ்சாகணும். சேஷா, சேஷா, சேஷா. சொல்லுங்க. அமிர்தா பெரிய ஆபத்துல இருக்கா சேஷா. அது என் மனசுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த கானிஷ்கா அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. எனக்கு தெரியும். இப்போ நீதான் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணு சேஷா. இல்ல, நான் எதையும் செய்யற நிலைமையில இல்ல. அவ மிகப்பெரிய பலசாலி. அவன் எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல. நான் இப்போ அவளுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில இருக்கு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? அமிர்தாவுக்கு உதவி செய்ய இப்ப யாரு இருக்காங்க? இதுக்கு மேல அமிர்தாவ அந்த பரமேஸ்வரன் தான் காப்பாத்தணும். அந்த கானிஷ்கா கிட்ட இருந்து அமிர்தா இப்ப தப்பிக்கலனா நாகமணிய நம்ம அடையணுங்கிற ஆசையை ஒரேடியா விட்டுடணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல நம்ம அமிர்தா உயிரோட திரும்பி வருவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. பரமேஸ்வரா, ஏதாவது செய்யுங்க. அமிர்தாவை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமிர்தா, அமிர்தா எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். அமிர்தா, அமிர்தா எங்கேயும் இல்லையே. அப்படின்னா ஒருவேளை கோவில சுத்திட்டு இருக்காங்களோ? எஸ். அமிர்தா, எனக்கு தெரியுங்க. நீங்க என் கூட விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்க. என்னோட எவ்வளவு விளையாடினாலும் உங்களுக்கு திருப்தியே கிடையாதுல்ல? தேடுறேன். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவேன். அமிர்தா, அமிர்தா, எங்க அமிர்தா, வெளியில வாங்க. ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க. நம்மளோட இந்த லவ் ஸ்டோரிக்கு உங்க அத்தை, அதான் எங்க அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. எங்கெங்க இருக்கீங்க? அமிர்தாவோட செப்பல் அப்படின்னு இங்கதான் இங்க இருக்காங்க. இது அமிர்தாவோட அர்ச்சனை தட்டாச்சு. இதே எப்படி விழுந்திருக்கு? அப்படின்னா அமிர்தா ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா எங்க இருக்கீங்க? நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுது. அமிர்தா,
அமிர்தா ஒரு துப்பட்டா ஆச்சே, இது இங்க விழுந்திருக்கு. நிச்சயமா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க. அமிர்தா, இது அன்னைக்கு நான் அமிர்தாவை கொடுத்த கொலுசு. ஐயோ கடவுளே, அமிர்தாக்கு என்ன ஆச்சு சொல்லு. இல்ல, அமிர்தாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. தேடி ஆகணும். அமிர்தாவை தேடி கண்டுபிடிக்கணும். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அமிர்தா, பரமேஸ்வரா, நான் எங்க இருக்கேன்? அமிர்தா, அமிர்தா, அமிர்தாவோட கொலுசு இங்க இருக்குன்னா அவங்க நிச்சயமா இங்கதான் எங்கேயா இருக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சே தெரியுமா? அமிர்தா, 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 எப்படி இருக்கு இந்த கானிஷ்காவுடைய முதல் அடி? தப்பு பண்ணிட்டு இருக்க கனிஷ்கா. என்னோட மோதி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய கணக்குல தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமிர்தா, எங்க போச்சு உன்னுடைய திறமையெல்லாம்? எங்க போனா உன்னுடைய அந்த பரமேஸ்வரன்? கனிஷ்கா, என்ன அந்த அளவுக்கு குறைச்சி எடை போட்டுறாத. இந்த நாகராணியோட சக்தி என்னன்னு உனக்கு இன்னும் புரியல. தேவையில்லாம என் கூட மோதி நீ ஆபத்துல மாட்டிக்காத. நான் இப்பவும் சொல்றேன், என் பாதையில குறுக்கிடாத. உனக்கு சக்தி திறமை இதெல்லாம் இருக்கா? அமிர்தா, இவனெல்லாம் பேச்சு பேசுற நீ இப்ப எந்த ஆதரவும் இல்லாம ஏன் முன்னாடி இருக்கிற தெரியுமா? எனக்கு தெரியும் உன்னுடைய திறமையும் சக்தியும் எப்பேற்பட்டதுன்னு. அதனாலதான் உன்னை எதிர்க்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் அடைஞ்ச பிறகுதான் நான் இந்த பூமிக்கே கிளம்பி வந்தேன்.
தக்ஷக வனத்துல இருக்கிற அத்தனை பேருடைய சக்தியையும் ஒன்றிணைச்சி வாசுகி வம்சத்தை சேர்ந்த அதாவது உன்னை நிர்மூலமாக்க வந்திருக்கேன். அது வெறும் உன்னோட பிரமதான். பிரம்ம எனக்கு இல்ல, உனக்குதான். உன்னுடைய சாவுக்கு அதாவது வாசுகி வம்சத்தை நிர்மூலமாக்க இன்னைக்கே நான் பிள்ளையார் சுழி போடுறேன். நீ அழிய போறது உறுதி. இங்க எங்கேயோ இருக்கிற உன்னுடைய அப்பா அம்மா தேகத்துக்கு உயிர் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட இந்த மொத்த வாசுகி வம்சமும் கேட்பார் இல்லாம நிர்மூலமாயிடும். அதுதான் தக்ஷக வம்சத்தினுடைய வெற்றி. இப்ப பாரு என்னுடைய சக்தியும் திறமையும் எப்பேற்பட்டதுன்னு. வேண்டாம் கானிஷ்கா, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன விட்டுடு. அவங்கள கண்டுபிடிச்சே தருவேன். அமிர்தா, அமிர்தா, அவங்கள கண்டுபிடிச்சே தருவேன். அமிர்தா, ஏங்க இப்படி வெறுப்பேத்துறீங்க? இத்தனை நாள் எனக்கு கிடைக்காம வெறுப்பேத்துனீங்க. இப்ப எனக்கு கிடைச்சிட்டீங்க நினைச்சேன். ஆனா இப்ப என் கல்ல படாமலே போயிட்டீங்களே. எங்க இருக்கீங்க அமிர்தா? அமிர்தா, அவங்கள கண்டுபிடிச்சே தருவேன். அமிர்தா, அவங்கள கண்டுபிடிச்சே தருவேன். அமிர்தா, அமிர்தாவோட கொலுசு இது. ஆண்டவா, அமிர்தா தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்காங்க. தினம் உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க அமிர்தா, ஏங்க உங்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க என்னடா பெரிய ஆபத்துல இருக்கீங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கூட உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில என்ன வச்சு அந்த தெய்வத்தை நான் வெறுக்கிறேன்.
நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு என் மனசு சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன்?